மறப்பதற்கு நாங்கள் இந்த குடி பழக்கத்துக்கு அடிமை ஆனோம் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு விதத்துல ஒரு பகுதி அவர் சொல்றத அந்த பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் சொல்ற அவங்க அனுபவப்பட்டவங்க இல்லையா, அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அது உண்மையான ஒரு காரியம். அதாவது உலகம் முழுவதும் பல கொடுமைகள், பட்டு பயங்கரமான கொடுமைகள், வர்ணிக்க முடியாத கொடுமை. அதை மனது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதி, பக்குவம், பலன் இல்லாம போகும்போது அதை சப்ரஸ் பண்றதுக்கு, அடக்குவதற்கு போதை அவசியமாக இருக்கிறது. அது வேதனை, அது சரீர வேதனையா இருந்தாலும் சரிதான், அது மன வேதனை என்று சொல்லக்கூடிய நிலைமையா இருந்தாலும் சரிதான். அதை சமாளிப்பதற்கு தான் நாங்கள் குடி பழக்கத்துக்கு அடிமை ஆகிறோம் என்ற ஒரு காரியம் சொல்றாங்க. அது ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் என்று கேட்டால் முதலாவது இந்த உலகம் தேவனுடைய சாபத்தில் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியணும். அது ஆதியாகமம் 3:17 இந்த பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 1 யோவான் 5:19 பிசாசனுடைய ஆட்சியில இருக்கிறது. நம்ம நிறைய தொடர்ந்து பார்க்கறதுனால கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கிறோம், சரியா? அப்போ உலகம் முழுவதும் கவனிங்க, உலகம் முழுவதும் தேவனுடைய சாபத்தில் இருக்கிறது. அப்ப தேவனுடைய சாபத்துக்குள்ளே வந்தால் அது கொஞ்சம் புரிகிறது நல்லது. அது பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. பிரசங்கி 4:2 சீக்கிரம். ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலாம், முன்னமே காலம் சென்று மரித்தவர்களை பாக்கியவான்கள் என்றேன். 2 தரத்தாரை பார்க்கலாம், பிரவாதனுடைய நிலைமை வாசி, சூரியனுக்கு கீழே நடக்கிற அந்த வார்த்தை, துர்ச்சைகளை கொடுமைகளை அவன் காணவில்லையே என்று சொல்லுகிறார். நீங்கள் பிரசங்கி 1:13 வாசிங்க, 13 வாசிங்க. வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்யறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படி தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். இதுதான் ஆதியாகமம் 3:17 பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னார்ல, அதை தான் பிரசங்கி திருப்பி சொல்றான். இந்த கொடும் தொல்லையில மனிதர்கள் அட்டிப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அவர் நியமிச்சிட்டார், சாபத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அதுல சிக்கிட்டான். இப்ப அதுல இருந்து வெளியே வர முடியாம தங்களுடைய வேதனைகளை மறப்பதற்கு குடி பழக்கத்துக்கு அடிமையாகிறோம் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார். சரி, அப்ப இதுக்கு என்ன பரிகாரம் என்று சொன்னால், கலாத்தியர் 1:4 சொல்லுது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு தாமே ஒப்பு கொடுத்தார். கொடுமை நிறைந்த இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது வரைக்கும் இது ஒரு சிக்கலான விஷயம்தான். இப்ப ஆண்டவர் சொல்கிறார், நான் பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை நான் விட்டுவிக்க விரும்புகிறேன், வேறுபடுத்த விரும்புகிறேன். அதாவது நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தானே, வரும்போது பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை கெடுக்கதில்லை, கண்ணம் திருடுகிறதில்லை. பொக்கிஷம் எங்க இருக்குதோ மனசு அந்த வார்த்தை மனசு. பூமி சாபம்னு தெரிஞ்சாச்சு, சாத்தானுக்கு ஆளுகைக்கு கொடுத்தாச்சு. ஸோ என்னெல்லாம் கொடுமை நடக்கணும் ஒவ்வொரு நாளும் மீடியாஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, நாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த கொடுமையான உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவர் விரும்பி அவர் சொல்லுற வார்த்தை, உங்க மனசை உலகத்துல வைக்காது இருக்கு, சரியா? மனசை யாரெல்லாம் உலகத்திலோடு வைக்கிறார்களோ, உலகத்தோடு இணைஞ்சு போறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகம் உண்டாகிறத நாங்கள் ஆய்விலே நுட்பமாய் கவனிக்கிறோம். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் என்ன பரிகாரம் ஆண்டவர் வச்சிருக்காரு, என்ன வழின்னு தெரியணும்ல. இந்த உலக நேசம், உலகத்தை நேசிக்கிற அல்லது உலகத்தை பற்றி கொள்ளுகிற, உலகத்தை சார்ந்திருக்கிற மனச உலகத்துல வைக்கக்கூடிய இயல்பு தன்மைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வருகிறது. மனச பரலோகத்திலே வச்சு பழகிட்டாங்கன்னா இந்த நினைவு வராது, மனசு அங்க போயிரும்ல. இந்த கொடுமை, இந்த சாபம், இந்த சாபத்தின் தன்மைகள் அந்த மனசை என்ன செய்ய முடியாது, அட்டாக் பண்ண முடியாது, தாக்க முடியாது. ஏன்னா மனசு அங்க இருக்கு. என்ன செய்வீங்க? என்ன பவுல் சொல்ல மாதிரி, எதுவும் என்னை அசைப்பதில்லை, நஷ்டமோ இல்லாம, ஆமா, கஷ்டமோ துன்பமோ எதுவும் ஒரு பட்டியல் போடுவார். ஏன்? மனசு அங்க இருக்கு, நீங்க ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப மனசு உலகத்துல வைக்கிற வரைக்கும் இந்த சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது. அதனாலதான் உலகத்துல உள்ள அன்பு கூறாதீர்கள், தேவனுடைய அன்பு இல்ல. 1 யோவான் 5:2-15 சரி, யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லியிருக்கு.
ஆண்டவர் சொல்வார், உலகத்துல இருந்து உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது யோவான் 15:19. சரி, அப்போ இந்த உலகத்திலிருந்து மனச பரலோகத்துல வைக்கும்போது மட்டும்தான் இந்த எல்லையில விடுதலை உண்டாகும். அப்போ சும்மா வெறும் ஜெபம் மட்டும் இல்ல, இந்த உபதேசம் கொடுக்கணும். இதுதான் உலகம், இதுல மனசுல வச்சா அந்த பேய் வேணா தாக்கம், நீ அதை உலக நேசத்தை விட்டு பரலோகத்துல மனசவை பரலோக ராஜ்யம் சமீபம் என்ற அந்த முதல் பிரசங்கத்துல இருந்து சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன். இரண்டாவது, இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல சந்தோஷமா இருக்கணும், உலகத்துல உள்ள எல்லா சந்தோஷம் அனுபவிக்கணும் ஒரு வெறி இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல அதுல திருப்தி இல்லாம ஆயிடுது, இன்னும் அது பேராசைக்கு போகுது. ஆனா அதை ஃபுல்ஃபில் பண்ண முழுமைப்படுத்த தெரியல. அப்பதான் என்னன்னா அது போதையில தான் முடியும் அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்ப துன்பம் அதிகமானாலும் போதையில தான் போய் சிக்கிறாங்க. சந்தோஷத்தின் அப்படி போனோம்னாலும் அது ஜாலிக்காக குடிக்கிறோம்னு சொல்றாங்க இல்ல, இந்த மாதிரி அப்படி இது ரெண்டுமே அவங்களுக்கு திருப்தி கொடுக்கல. உடலை கெடுக்குது, மனசை கெடுக்குது, பணத்தை கெடுக்குது, பிரச்சனைகளை உண்டாக்குதுங்கிறதா உண்மை. அப்படி ஒரு நிலையில இருக்கிறாங்க. சோ இதுக்கு என்ன பதில் என்று கேட்டால், சொந்த பக்கம் வரணும்ல, இந்த பக்கம்னா அது ரோமர் 14:17 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம். பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவி அவர்களுக்குள் வந்து வாசம் செய்யாவிட்டால் இந்த நிலைமையை சரி பண்ண முடியாது. இப்ப புரிஞ்சல, ரெண்டு எல்லை, ஒன்று உலக நேசத்தை விட்டுவிடு, இன்னொன்று பரிசுத்த ஆவியினால் நிரம்பிடு. அதனாலதான் நீங்கள் இந்த மாதிரி போதைகளுக்கு அடிமை ஆகாமல் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பிருங்கள்னு இன்னொரு பகுதியில வசனம் இருக்கு. நம்ம அது வேற விஷயத்துக்கு போனோம். இப்ப ஒரு அறிமுகமா சொன்னேன், இந்த எல்லைக்குள் வராத வரைக்கும் இந்த விடுதலை வராது. இன்னும் மூணாவது ஒரு செக்ஷன், நானும் பிராக்டிகலா பார்த்துதான் சொல்றேன். சிலர் அந்த குடும்பத்தை அழிப்பதற்கு, அந்த நபரை அழிப்பதற்கு, அது அவருடைய பாவங்களின் தொடர்ச்சியாக இருக்கலாம், குடும்ப சாபங்களா இருக்கலாம், இல்லைன்னா வேற காரணங்களா இருக்கலாம். அப்படி ஒண்ணு நடக்குது. ஒரு முறை ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் 4 மணிக்கு அவர் பால் சொசைட்டில வேலை பார்க்குறேன், 4 மணியா 5 மணியா ஆபீஸ் முடியும், ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு பவர், ஒரு சக்தி என்ன டாஸ்மாக்கு கடைக்கு இழுத்துக்கிட்டே போகுதுன்னு சொன்னார். அவரே சொன்னார், புல்லிங் இன் தட் டைரக்ஷன், இழுத்துக்கிட்டே போகுது. நான் குடிச்சுக்கிட்டு 4 காலில் போய் வீட்டுல போய் தராறு பண்ணுவேன், ஒரு காரணமா இருக்காது. சரியா? அப்படி ஒரு சாபத்தின் கட்டு. இது பிசாசனுடைய ஒரு தாக்குதல் ஆளுகை. எல்லாமே பிசாசு தான் பின்னணி. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண நோக்கம் இருக்கு. அதுக்கு பரிகாரத்தை சொன்னேன். உலக நேசத்தை விட்டு விட வேண்டும் என்று சொல்றதுக்குதான் ஒரு செக்மெண்ட் சொன்னேன். பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுக்குதான் 2வது செக்மெண்ட் சொன்னேன். 3வது இந்த இதுக்கு என்ன விட சொல்லணும்னு சொன்னா, அது யோவான் 10:27-28, என் நாடு என் சத்தம் கேட்டு எனக்கு பின் வந்து என் சீஷரா மாறிடணும். யாருக்கு சீஷரா மாறிடணும்? சாத்தானுக்கு சீஷரத்துல பிடிபடாம சீஷரா மாறினா பறிச்சிட முடியாது, ஒருத்தர் பறிக்க முடியாது, ஒருத்தர் கெட்டு போக மாட்டார். இப்ப என்னெல்லாம் தெரிஞ்சுங்க, உலக நேசத்தை விட்டுரு, பரிசுத்தாவினால் நிரம்பிரு, இயேசுவன் சீஷத்துவத்திலே அவருக்கு பின்னால போனா இந்த காரியத்துக்கு சரியான பரிகாரம் உண்டாகும். மற்றபடி உண்டாகாது, இன்ஸ்டன்ட்லயே உண்டாகாது. சில வேளை உண்டானாலும் அது திருப்பி ரிப்பீட் ஆகும். பல மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்கிறோம். நல்லது, கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இப்போ எழுப்புதல் என்ற தலைப்பிலே நாம் ஒரு செய்தியை தொடர்ந்து சிந்திக்கிறோம். இன்றைக்கு 25வது பாகத்தை நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப எழுப்புதல் என்ற செய்திக்கு நம்ம கடந்த நாளில் என்ன பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 4:33 இயேசுவன் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அப்ப உயிர்த்தெழுதல், உயிர்ப்பிக்கப்படுதல், எழுப்புதல் என்று சொன்னாலே உயிர்ப்பிக்கப்படுதல், உணர்வடைதல் என்ற அடிப்படை சார்ந்ததுதான் என்று நாம் நிறைய தகவல்களை சிந்தித்திருக்கிறோம். ஆக இயேசுவின் உயிர்த்தெழுதல் பேரில் உள்ள விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு உயிர் ஊட்டத்தை கொடுக்கிறது. இப்ப புரியுதுல்ல, உயிர்த்தெழுதல் சரீரம் சாவுக்குரிய அழிவுக்குரிய காரியம் இல்ல. உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் உள்ள விசுவாசம் எந்த அளவு நம்ம மனசுல இருக்கோ அந்த அளவு எழுப்புதலின் உணர்வு நமக்கு ஏற்படுகிறது என்பதை இங்கே புரிந்து கொள்கிறோம். ஏன்னா இந்த லூக்கா 20:36 மரித்தோர் உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரவான்களா எண்ணப்படுகிறவர்கள் அவர்களை நீ மறிக்க மாட்டார்கள், தேவனுக்கு பிள்ளைகளும் தேவ தூதர்களுக்கு ஒப்பா இருப்பார்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ நாம இந்த உலகத்துல ஒருவேளை ஒரு நோய் சுகமானா அல்லது கொஞ்சம் சந்தோஷம் வரலாம், ஒரு கடன் தீர்ந்தா சந்தோஷம் வரலாம், ஒரு வீடு கட்டினா சந்தோஷம் வரலாம். இந்த உலகத்துல நாம் விரும்புகிற காரியங்கள் இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்தா அந்த குச்சி மிட்டாயை சுப்பிட்டு இப்படியே ஆடுது பார்த்துருக்குது எல்லாம், அது கொஞ்சம் நேரம் சந்தோஷம். இது மாதிரி நமக்கும் சில விஷயங்கள் வந்தா நம்ம என்ன செஞ்சிருவோம், கொஞ்ச நேரம் ஆடி குதிச்சு சொல்லி சாட்சி எல்லாம் சொல்லி பயங்கர ஆராதனை எல்லாம் என்ன செஞ்சிருவோம்,
நடத்திடுவான். பிறகு என்ன செய்யும், 2 நாள் கழிச்சு வேற பிரச்சனை வரும் அடுத்தது. சரியா? இப்படி மாறி மாறி ஒரு நாள் 2 நாள் சந்தோஷமா இருக்கிறோம், 3 நாள் சங்கடப்படணும். இப்படியே போய் கடைசியில பார்த்தா பிரசங்க இப்ப கடைசி வேற 1000 பிரச்சனை, ப்ரௌடு, சுகர், ப்ரெஷரு, காரு, ஏகப்பட்ட பிரச்சனை ஒன்னும் சரியில்லை. அப்போ இந்த இந்த அடிப்படை இதுவரை நான் இப்ப சொன்னேன், இந்த சரீரம், இந்த உலக பிரகாரம், அந்த காரியம் அடிப்படையில ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம், ஒரு துள்ளல், ஒரு துடிப்பு, ஒரு எழுப்புதல் வருமானா அது எவ்வளவு நேரம் நிற்கும்? அது எவ்வளவு நேரம் நிற்கும்? இல்லையா? அணைஞ்சிரும் இல்லையா? அணைஞ்சிரும். இப்போ உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை சொல்லும்போது இது புதிய சரீரம், இதுக்கு சோகை நோய் வராது, சாவு வராது, சங்கடம் வராது. தேவதூதலை போல இருக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு இருக்கிறதுன்னு நினைச்சா எழுப்புதல் வந்துடும். ஹல்லேலூயா! ஓ, நான் தேவதூதலை போல, நான் இயேசுவை போல, 1 John 3:2 சொல்ல மாதிரி அவர் இருக்கிற வண்ணமா அவரை தரிசிப்பதனாலே அவரை போல இருப்பேன். நோய் வராது, பேய் வராது, சாபம் வராது, ஒன்னும் வராது இல்லையா? அந்த இல்ல. அதுதான் உண்மையான எழுப்புதலின் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்கு கொடுக்க முடியும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இப்படி சொன்னேன். இந்த பூமிக்குரிய எந்த எல்லைக்குள்ள நீங்க போனாலும் எழுப்புதல் வராது. இதை கடந்து, சாவை கடந்த அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்துல நமக்கு விசுவாசம் இருக்கணும். பிலிப்பியர் 3:21 நம்முடைய சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு போய் மறுரூபப்படுத்தும் போது எப்படி மகிழ்ச்சியா இருப்போம். 1 Corinthians 15:40-41 சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரங்களுடைய மகிமை வேற, மகிமை வித்தியாசமா இருக்கிறது. மரித்தோர் உயிர்த்தெழுதல் அப்படியே இருப்பார்கள் இல்லையா? இந்த அறிவுகள் எல்லாம் நமக்குள்ள வரும்போதுதான் சரியான ரட்சிப்புன்னு சொன்னாலே இங்கதான் ஆரம்பிக்கணும். அதுதான் உண்மை. எழுப்புதெல்லாம் இங்கேதான் ஆரம்பிக்கிறது. மார்க் 8:35 சொல்லுவார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புறவனை இழந்து போவான், அவனுக்கு உற்சாகம் உண்டாவாது. இன்னைக்கு சுகம் கிடைச்சாலும் இன்னொரு நாள் சாவணுமே, சங்கடம் தான் இல்லையா? ஆனால் என் நாமத்து நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம் அதை இழந்து போறவன் நிச்சயமாய் காத்துக்கொள்வான். சோ இந்த அறிவு, இந்த அனுபவம், இந்த நிச்சயம், இந்த நம்பிக்கை வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம், ஒரு எழுப்புதல் உணர்வு நமக்குள்ளே ஏற்பட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரியா? யோவான் 14:2-3 பிதாவின் வீடு, அங்கே ஒரு வாசஸ்தலம். ஆமா, அது 2 Corinthians 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழித்து கொண்டிருக்கிறதே. இது பெயிண்ட் அடிச்சு துருப்பிடிச்சு, அதை பெயிண்ட் அடிச்சே சோர்ந்து போயிருவேன் இல்லையா? இத்தனை நாள் பெயிண்ட் அடிச்சது, 2 சீரீஸ்னா இத்தனை லட்சம் வேணும், வீட்டை பெருசா கட்டியாச்சு, இனி பெயிண்ட் அடிச்சிடணும்னா இத்தனை லட்சம் வேணாம் இல்லையா? அது நினைச்சாலே ஒரு சோர். அப்ப பெயிண்ட் அடிக்காத ஒரு வீடு கிடைச்சா கொள்ளலாம் இல்லையா? பாலாவாத தொற்ற அடிக்காண்டா அப்படி ஒரு வீடு கிடைக்காமனா தானே முதல்ல வந்துடும். என்ன சொல்றீங்க? நான் எனக்கு ஆவியானவர் கட்டுதான் சொல்றேன். சரியா? ஓகே. 2 Peter 3:7-13 சொல்வார், இந்த வானம் பூமி அக்கினிக்கு இறையா கொளுத்துக்கு வச்சிருக்கு. இந்த கொளுத்துக்கு வச்சிருக்க சபிக்கப்பட்ட துருப்பிடிச்ச பூமியை நாங்க நம்பல. தேவனுடைய நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அங்க இந்த மாதிரிப்பட்ட நீ வந்தா சரி இல்ல, அவன் இருந்தா சரி இல்ல, எல்லாம் என்ன போட்டு சண்டை போட்டு கிடக்காங்க இல்லையா? அது ஒண்ணும் கிடையாது. அது இயேசுநாதர் ஆட்சி செய்யறாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு ஆட்சி செய்யற சூழ்நிலை எப்படி இருக்குது? வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபமும் இராது, ஒரு சாபமும் கிடையாது. ஓ, பரவாயில்லையே, அப்படி ஒரு ராஜ்யத்துக்கு போனோம்னா எழுப்புதல் வருமா வராதா? என்னதை சொல்லுது? வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, மனசு காணல, தேவனும் தேவ பிள்ளைகளும் ஐக்கியத்துல இருக்கிறார்கள். 4ஆம் வசனத்துல கண்ணீர் எல்லாம் தொடச்சிருவாரு, மரணம் இல்ல, துக்கம் இல்ல, வருத்தம் எல்லாம் புதுசாக்கியாச்சு. அப்ப மெய்யான எழுப்புதல்ங்கிறது மரித்தோரன் உயிர்த்தெழுதல் என்ற அனுபவமும் அதுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய மர்மையின் சூழ்நிலையின் மேலுள்ள விசுவாசத்தினாலதான் இதெல்லாம் கிடைக்கிறது என்பதை நீங்க அறிஞ்சிருக்கணும். அல்ல அல்லாம எழுப்புதல் வராது. நீங்க அதெல்லாம் வேண்டாம். நீங்க நிறைய பாட்டு பாடி, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அடிச்சு, சத்தம் போட்டு, பெரிய பவர் ஆம்பிளிஃபையர் எல்லாம் அடிச்சு நொறுக்கி, லட்சக்கணக்கில் ரூபாய் லட்சம் நொறுக்கினாலும் எழுப்புதல் வராது. அது கரண்ட் போனோன்னா ஆஃப் ஆகும். அல்ல இல்லையா? வீட்டுக்கு போனோன்னா ஆஃப் ஆகும். சரியா? இந்த எழுப்புதல் வராது. அப்ப இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல் அனுபவத்தை, தொடர்புடைய மர்மையின் அனுபவத்தை ஆழமாக தியானிக்க வேண்டும். என்ன செய்யணுமா? நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டதுன்னு சொல்றாருல. இந்த தியானம் உள்ள வந்தா தானே எழுப்புதல் வரும். இந்த தியானிச்சு நீங்க அப்படி தியானிச்சு பாருங்க, எழுப்புதல் வருதா இல்லையான்னு பார்ப்போம். அப்படி எழுப்புதல் வருகிறது. சரி, இப்போ சரி, அடுத்த விஷயம். அப்ப இதை நீங்க புரிஞ்சுட்டீங்க இந்த சூழ்நிலை. அப்ப எழுப்புதலின் அடிப்படை மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான் ஆரம்பிக்கிறது. இந்த சாபமான உலகத்துக்குரிய எந்த காரியங்களிலும் மனசு வைப்பதில் அல்ல என்பதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார் எழுப்புதலை பற்றி. அதை 5:21 படிங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். அவர் எப்படி உயிர்ப்பிக்கிறார்னா இப்படிதான் உயிர்ப்பிக்கிறார்.
அவர் உயிர்ப்பிக்கிற காரியம், இயேசு எப்படி உயிர்ப்பிக்கிறாருன்னா, முதலாவது நமக்கு தெரியும், சரீர பிரகாரமான உயிர்ப்பிக்கிறது உங்களுக்கு தெரியும். இயேசு சுகமளிக்கிறார், இயேசு லாசரு எழுப்பினார், சத்னாயின் ஒரு உதவிக்கு எழுப்பினார், அது சரீர பிரகாரம் உயிர்த்தெழுதல். அப்படியும் அவர் உயிர்த்தலை பண்ணுகிறாரு. ஆனா ஒரு வியாதியை சுகமாக்கி, ஒரு வேளை ஒரு ஆளுக்கு ஒரு வியாதி வந்தது, நான் செத்துக்கிட்டு இருந்தேன் பாஸ்டர், அவர் ஆண்டவர் தான் எனக்கு உயிர் தந்தாரு, தந்திருக்கலாம். ஆனா இப்போ வேற பிரச்சனை இல்லையா? சுகம் கிடைச்சதுங்க, கடன் பிரச்சனை, கடன் தீர்ந்ததுங்க, வேற பிரச்சனை, பல புதிய பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் சுகம் தருகிறார், விடுதலை தருகிறார், நன்மை செஞ்சாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியல. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அவர் எவ்வளவோ செய்யறாருங்க, ஆண்டவர் எவ்வளவோ நன்மை செஞ்சாலும் என்ன செய்யுது, எங்க கர்மம் இப்படி இருக்கு, இப்படித்தான் போயிட்டு இருக்குன்னு தான் விசுவாசிகள் சொல்றாங்க. அப்ப இங்க அவர் எப்படி உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால், அது யோவான் சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனமா, அது பேதுரு சொல்லுற வசனம் இருக்கு இல்லையா? யாரிட பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவான்? நல்ல கவனிச்சுக்க, நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தைகள் உம்மிடத்துல நல்ல கவனிக்கணும். அநித்தியமான காரியங்களாக ஆண்டவர் முதல்ல தந்தது, ஒரு சுகம், ஒரு விடுதலை, ஒரு கடன் பிரச்சனை தீருது, இது தந்த உண்மைதான். ஆனா அது ஒரு கட்டம் வரைக்கும் தான் இருக்குது, அடுத்து புதிய பிரச்சனை வரும், இது அநித்தியம். இங்க பேதுரு சொல்லுகிறார் நித்திய ஜீவ, அதான் நம்ம மருத்துவர் உயிர்த்தெழுதல் பரலோகம் பார்த்தோம் இல்லையா? இந்த வசனங்கள் அப்ப இயேசு இடத்துல வருகிற, இதுவரை பேதுரு ஒரு யூதர், சீசர்ல எல்லாரும் யூதர்கள் தான், அவர்களுக்கு மோசையனுடைய உபதேசம் தெரியும், மோசையனுடைய கற்பனை எல்லாம் தெரியும் பார்த்துடுங்க. ஆனா எல்லாம் தெரிஞ்சாலும் ஒண்ணு தெரியும், அது என்ன, அதிகபட்சம் என்ன, அது உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்துல, நீ ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன், மற்ற ஜாதிகளோட மேலா வைப்பேன் சொல்லி இருக்கு இல்லையா? இது யாருக்கு தெரியும்? பேதுருவுக்கும் தெரியும், எல்லா யூதர்களுக்கும் தெரியும், பூமியின் உயர்ந்த ஸ்தானம் தெரியும். பறவை என்ன தெரியும்? கடைசியில ராஜாக்களின் கல்லறையில புதைப்பார்கள்ங்கிறதும் தெரியும். அப்படித்தானே எழுதியிருக்கு. எசேக்கியா மரித்தான், அவனை ராஜாக்களின் கல்லறையில், அவர் ராஜா இல்லையா, அவனை ராஜாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணார். அப்ப பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல ஏறுறது அவங்களுக்கு தெரியும், பூமியின் மண்ணுக்குள்ள போறது அவங்களுக்கு தெரியும். அதனால இது ஒரு பெரிய காரியம் இல்ல. ஏசுநாதர் சொல்றாரு, சாவாம உள்ள வாழ்வு ராஜ்யத்தை பற்றி சொன்ன, அதான் நித்திய ஜீவன். அவன் வேதம் சொல்றான், இது நாங்க இதுவரை கேட்டதே இல்லை. எல்லாரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானம், ராஜாக்களும் கல்லறை, மலர் வளையம் தான் பார்த்தோம். இது என்ன ஜீவ கிரீடமா இருக்கு? வாடாத கிரீடம்னு சொல்லுவாரு, புதிய சிங்காசனம்னு சொல்லுவாரு, மகிமைன்னு சொல்லுவாரு, புதிய சரீரம், நான் இருப்பது, அவர் உயிரோட எழுப்புதல் பற்றி பேசுறார். இந்த வசனம் அமௌண்ட்டை மட்டும்தான் இருக்கு. அப்ப எழுப்புதலின் அடிப்படை எங்க உண்டாகுது என்று சொன்னால், ஆமா, அத மரியாள்கிட்ட சொல்லும்போது, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எல்லைக்குள்ள வரும்போதுதான் எழுப்புதல் உண்டாகும் பார்த்துக்க. அது வரைக்கும் பேக்க நோக்கி ஏசுனாருக்கு பாகத்துல இருந்தாலும் வராது இல்லையா? அநேகர் பேக்க நோக்கி ஏசுனாரு தேடி ஓடுவாங்க இல்லையா, பயன்படுத்தாவே இல்லையா, அவங்களுக்கு இந்த எழுப்புதல் வராது. அது அல்ல, இந்த பேதர் சொன்ன மாதிரி இல்ல இல்ல, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. அது ரொம்ப ஆழம், அதுக்குள்ள அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். இயேசுவை பிடிப்பதற்கு சேவர்களை அனுப்புகிறார்கள், இங்க வந்தார்கள், இயேசு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கார், இந்த மாதிரி நித்திய ஜீவனுக்குரிய பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கார். வந்தவனும் பிரசங்கத்தை கேட்டான், பிரசங்கம் நல்லா இருக்க, சரி பிரசங்கம் முடியட்டு, அவரை பிடிச்சிட்டு போலான்ட்டு ஆளுக்கு ஒரு கல்லுல, சேர் ஒன்றும் போடையில பாருங்க இல்லையா, கல்லு அங்க எங்கேயா தரையில தான் உட்கார, ஒரு கல்லுல உட்காந்தாச்சு. உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தவனு சொல்லுவான், இப்படிப்பட்ட பிரசங்கம் நம்ம ஆயுசுல கேட்டதில்ல, இவரை இடத்துக்கு பிடிச்சிட்டு வர சொன்னானுவன், இது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுவன். பிடிக்க வந்தோம் என்பதை மறந்து அந்த திட்டத்தை விட்டு நேரம் அங்க போயிட்டாரு. அவனோ கேட்டான், லே ஏசுவாங்க கொண்டாந்திய ஏன் கொண்டுறையில? அப்போ சொல்லுவ, அவர் பிரசங்கம் பண்ணவர் எடுத்த அவசனம், ஓகே, அவர் எடுத்து இல்ல, அவர் பிரசங்கம் பண்ணவர் இதுவரை எங்க ஆயுசுல நாங்க கேட்டதில்ல, அதனால பிடிக்காம திரும்பி வந்துட்டோம். கொள்ளாமா சொல்லுது, போலீஸ்காரன் திரும்பி ஆயிட்டான், இப்படி ஒரு பிரசங்கம் நாங்க கேட்டதில்ல. அவ்வளவு அற்புதமா இருக்கு. நம்ம எல்லாம் செத்து மண்ணில் வச்சு ராஜாக்களின் கல்லறையிலே கேட்டோம், அவர் நித்திய ஜீவனை பற்றி பேசிட்டு இருக்காரு. அல்ல இல்லையா? அப்ப எழுப்புதல் எங்க வருது, அதனுடைய வேற எங்க இருக்குங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அல்லையோ 5:25 படி பாப்பா. யோவான் 5:25 என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் அது இப்பொழுதே வந்திருக்கு. யாரு செத்து போனவன் எவனாவது பிரசங்கம் கேட்பானா? செத்து போனவன் எவனாவது ஒரு செத்து போனவன் மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், இப்போதே வந்துட்டு சொல்லிட்டாரு. செத்து போனவன் எல்லாம் கடைசி நாள்ல உயிரோடு அனுப்புவான்னு ஒரு சம்பவம் இருக்குங்க. இப்பவே வந்துட்டேன்னு சொன்னா அது என்ன சொல்லிட்டு மரித்தோர், அது எபேசியர் 2:1 அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும்
மரித்திருந்துள்ள உங்களை தேவன் உயிர்ப்பித்தார். அல்ல, அப்போ நம்ம நேரமா பார்த்தோம் இல்லையா, போதைக்கு அடிமையானவர்கள் மரிச்சவர்கள், வேற விதமா இப்படி நிறைய ரீதியில மரிச்சவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தங்களுடைய பணத்தை குறித்தோ செல்வத்தை குறித்தோ 49 சங்கீதத்துல வாசித்தேன்னு சொன்னா பட்டு வேடிக்கையா இருக்கும். அது தாவீது சங்கீதம் தான். ஆமா, 49 சங்கீதத்துல 2 வசனம் முன்னால வருதுங்க, அது ஒண்ணு வாசித்துருவோமா? ஓகே, 49ல அது என்னது? 6:49. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகள் மரித்து அஞ்ஞானிகள் நர்மூடர் ஏகமா அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பிறந்தனவனா இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போற மிருகத்துக்கொப்பா இருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்கிறார்கள். ஆட்டு மந்தை போல கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாது. அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினால நீ உனக்கு நன்மையை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். கனம் பரிந்திரவனா இருந்தோம். அறிவில்லாத மனுஷன் பத்தில, இந்த அறிவில்லாத மனுஷன் அழிந்து போற மிருகங்களுக்கு பாருகிறான். இப்படிதான் இருக்கிறான். அப்ப இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் சொல்லாரு மரித்தவர்கள். சரியா? இப்படி மரித்தவர்கள் நட்டை பணமா வாழ் எப்படி இருக்குது? ஏதோ நடப்பணமா வாழும் சொல்லுவாங்க சிலர். ஏதோ ஜீவனோட இருக்கேன்னு தான் உண்டு, நடப்பணம் தான், அவ்வளவுதான், வேற எங்க ஒண்ணும் இல்லை. சோ நட்டை பணமாய் வாழுகிறவர்களை பார்த்துதான் இப்படிப்பட்ட மரித்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்க வரும். அல்லேலூயா. மரித்தவரும் உயிர் தழுதலை நித்திய ஜீவனை மகிமையை மேன்மை குறித்து கேட்கிற காலம் வரும். இப்பவுமே வந்திருக்கு, வேற ஒரு வேலை இதுவரை சொல்லல இல்ல, நான் முதல்ல வந்து சொல்லியிருக்கேன். சரி, அந்த காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்ல, நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட விரும்புகிறீர்களா? இல்ல மரித்து என்ன அனுபவத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட விரும்பினால் இந்த ஆண்டவருடைய நித்திய ஜீவ வசனங்களுக்கு செவி கொடுங்கள், இந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள், இந்த ஆண்டவருக்கு சீசரா மாறுங்கள். அது சொல்லாரு, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது எனக்கு பின் செல்லுகிறது, அவளை அறிந்திருக்கிறேன், ஒரு காலம் நான் அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நல்ல அவ இந்த நித்திய ஜீவ அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் சீசர்லாக மாறணும். இதான் நான் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கம். இயேசு விசுவாசிக்கிறதுனால பரலோகம் கிடைக்காது, இயேசு ஆராதிக்கிறதுனால கிடைக்காது, அப்படி எந்த திட்டமும் இங்க கிடையாது. ஒரே ஒரு வழி, அவருடைய சீடர்களாய் மாறி. அதனாலதான் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள். 28 கடைசி 2 வசனம். 4:1 அவர் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார். இது தண்ணி விளையாட்டு கிடையாது, தண்ணி விளையாட்டு கிடையாது, தண்ணி சடங்கு கிடையாது. இது சீசர் ஆகிற அனுபவம், மறந்துடாது. அவர் சீசர் ஆகிற அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இங்க நீங்க தொடர்ந்து அதை நம்ம பாக்குறோம். அவர் நம்ம உயிர்ப்பிக்கிறார். இயேசு வசனத்துல கேட்டு அவரை பின்பற்றும் போது அவர் உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்து உடனே கூட, நீங்கள் எபேசியர் 2:5 வாசித்தா கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். இப்ப ஒரு வசனத்தை நீங்க தெளிவா பிடிச்சிருங்க. இயேசு உயிர்த்து எழுந்தாருங்க, அது நமக்கு தெரியும். இயேசு உயிரோடு எழுந்தார், நம்மை உயிர்த்து எழுப்பினார்னு சொல்லுவாரு. அதான் விஷயம். அந்த விஷயத்தோட தான் நம்ம பிடிக்கலாம். அக்கிரமங்களால பாவங்களால மரித்த நம்மை கிறிஸ்துடனே கூட அது எப்படி உயிர்ப்பித்தார்? இனி இல்லையா மரித்தவர் உயிர்த்தல் நடக்கும், கடைசி நாள்ல நடக்கும் இல்லையா, நம்புறோம். இங்க உயிர்ப்பித்தார் எழுதியிருக்கு. ஏற்கனவே ஒரு உயிர்த்தல் நடந்தாயிற்று என்று எழுதியிருக்கு. கொலோசியர் 3:6 முதல் 2 வசனத்துல வந்தா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்துக்கு மேலானவர்களை தேடுங்கள், பூமிக்கிறீர்களா அல்ல. அப்ப இயேசுடன் எழுந்தீர்களா? ஒரு வசனம் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், இன்னொரு வசனம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தோம் என்கிறது. எப்படி எழுப்பப்பட்டோம்? நீங்கள் எபேசியர் 2:7 வரும்போது அந்த வசனத்தை படி, கிறிஸ்து இயேசுக்குள் எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும். அப்ப இயேசுவோடு கூட எழுப்பினாரா? புரியலையா அவங்களுக்கு? இப்ப வசனம் ரோமர் 6:4-5 படிக்கிற ரோமர் 6:4-5 சீக்கிரம். ரோமர் 6:4-5. பிதாவின் மகிமையினாலே, நல்லா பாத்துக்க, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுப்பப்பட்டது போல
நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ண ஒரு அடக்கம் இது பழைய மனுஷன், பழைய வாழ்வு, பழைய நம்பிக்கை, பழைய கொள்கை. எது மரித்த நித்திய ஜீவனுக்கு சம்பந்தம் இல்லாத அனித்தியமான அறிவு கட்ட மனுஷன், புத்தி இல்லாதவனா இருக்கிறான்னு வசனம் படிச்சோம் இல்லையா? இப்படிப்பட்ட எல்லா அனுபவங்களையும் அடக்கம் பண்ணது முடிச்சாச்சு, பினிஷ்ட். அது வேண்டாம், பழைய மனுஷனும் பழைய கொள்கை ஒண்ணு வேண்டாம், அடக்கம் பண்ணிட்டு அடுத்தது மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். போதும். இது என்ன புரிஞ்சிய? இயேசு சிலுவையில மரித்து சடலமாய் தொங்கி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் புதிய மகிமையின் சரீரத்தோடு உயிரோடு எழுந்தார். இது நம்முடைய விசுவாசம். இது போல இந்த ஞான ஸ்நான அனுபவத்துல பழைய மரித்த மனிதன், மரித்த கொள்கை, இது எல்லாவற்றையும் அடக்கம் பண்ணுற அல்ல. இது அடக்கம் பண்ணுகிற அனுபவம். தண்ணி விளையாட்டு கிடையாது. எகைன் நான் சொல்றேன், ஞான ஸ்நானம் ஒரு தண்ணி விளையாட்டு அல்ல. அது தெளிப்பா இருக்கட்டும், முக்கா இருக்கட்டும், இப்படி எடுத்து போட்டு அது அடக்கம் பண்ணுகிற அனுபவம். இப்ப கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டபடினால இந்த அனுபவத்துக்குள்ள வந்தவர்கள் கிறிஸ்துவோடு எழுந்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவோடு எழுப்பி உன்னதங்களில் இப்ப என்னாச்சு? அந்த வசனம் சொல்லி 6:20 சொன்ன மாதிரி மத்தேயு உன்னதங்க பரலோகத்தில் மனச வச்சாச்சு. வச்சிடலாம். இப்படி வைக்கலன்னா நீங்க இன்னும் மரித்த அனுபவத்துல இருக்கிறீர்கள், இன்னும் உயிர்ப்பிக்கப்படவில்லை. உலகத்துல நம்ம என்ன சூழ்நிலை இருந்துட்டு போலாம். ஆனா உயிர் தருதல நம்பிக்கை இல்லையே, பரலோகத்துல நம்பிக்கை இல்லையே, இயேசுவோடு இருக்கிற நிச்சயம் இல்லையே. தின்ன குடிச்ச என்ன சொல்லுங்க, அவ்வளவுதான், பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். ஆக எழுப்புதல் என்பது இந்த மரித்தோரின் உயிர்த்தலின் அனுபவத்தை மையமாக கொண்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே யார் யாரெல்லாம் இந்த எல்லைக்குள்ள, இந்த நிச்சயத்துக்குள்ள, இந்த தியானத்துக்குள், சிந்தைக்குள்ள வரலையோ உடனே யூ சப்மிட். ஓகே, உடனே சப்மிட் பண்ணிருக்கோம். ஓகே, இனி நான் மரிச்சவனா இருக்க மாட்டேன், இனி பழையவனா இருக்க மாட்டேன், இனி கிறிஸ்துவன் உயிர்த்தலின் சாயலில் நான் நினைக்கப்பட போறேன். உலகத்துல இருக்கும் போது இது ஒரு கதை கிடையாதுங்க. அது எனக்கு சமயம் முடியுது, நான் ஷார்ட் அங்க முடிக்கிறேன். 25வது பாகம் பேசிட்டு இருக்கேன்ல இன்னைக்கு, அதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறேன் புரிய வைக்கிறது. சோ இந்த அனுபவம் நீங்க அடையவில்லை என்றால் உடனே அதுக்கு சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க உலகத்துல விலையேற பெற்று நினைக்கிற எல்லாவற்றை பார்க்கலாம், இது மகா விலையேற பெற்ற சக்தி வாய்ந்த விஷயம் அல்ல. இது ஒரு காசும் கொடுக்காண்டாம் இல்ல, இது இலவசம் தானே. இதை தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இந்த அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ உயிர் தழுதலின் அனுபவம் உண்டாக்கும்படி இந்த நாளில் நாம் அர்ப்பணிக்கணும். நீங்க பிரசங்கத்தை கேட்கறதுனால கிடையாதுங்க. நீங்க புள்ள பாடம் படிச்சு பரிச்சை எழுதுன பாஸ் ஆனா தானே வேலைக்கு போக முடியும். என்ன சொல்றீங்க? அதனால பிரசங்கம் கேட்கறது வரலாய் மாத்திரம் இல்ல, செய்கிறவர்களாக இருங்கள். அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த உயிர் தழுதல ஒரு வசனம் முன்னால வருது, அது ரோமர் 8:11. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய நன்றியும் மரித்தோரில் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை, இதை நம்ம அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுவோம். என்ன புரிஞ்சுங்க? முதலாவது இயேசுவின் உயிர்த்தெழுதலை கான்சென்ட்ரேட் பண்ணி பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி உயிர்த்தெழுதலின் சாயலில் இணையும் போது உயிர்த்தெழுதலின் எழுப்புதலின் அனுபவம் உண்ட தொடங்குகிறது. அதுக்கு அடுத்தது அவர் தம்முடைய ஆவியை தந்து அடுத்த உயிர்ப்பிக்கிற அனுபவத்துக்கு மேலா கொண்டு போற, அதை இனி அடுத்த நாள்ல பார்க்கலாம். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவின் உயிர்த்தெழுதலிலும் அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் இல்லையா? அந்த அனுபவத்தையும் பலமாய் பற்றி கொண்டு தியானித்து ஜெபிப்போம் என்று சொன்னால் இந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்தை கர்த்தர், இந்த எழுப்புதலின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.